பேச வேண்டும் என்று ஆசித்து துவங்கி அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறேன். பயன் தரும் விஷயங்களை பேசவும் கேட்கவும் அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அரபிக் கல்லூரிகளில் போதிக்கப்படக்கூடிய கல்வி இல்முல் ஹக் என்று சொல்லுவார்கள், இல்முல் ஹாலிக் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் நீங்கள் எந்த துறை எடுத்து படித்தாலும் அது அறிவியல் சொல்லும், தத்துவம் சொல்லும், புவியியல் சொல்லும், உயிரியல் சொல்லும். படைத்தவனை மட்டும் பற்றி பேசக்கூடிய கல்வியைத்தான் அரபிக் கல்லூரியில் கற்றுத்தரப்படுகிறது. எல்லா படிப்புகளும் மஹ்லூகாத்துகளை பற்றி, படைப்புகளை பற்றி படித்து கொடுக்கிற கல்வி நிலையங்களாக இருக்கிற போது படைத்தவனை பற்றி படித்து கொடுக்கப்படக்கூடிய கல்வி அரபிக் கல்லூரிகளில் பாடத்திட்டமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, இங்கே போதிக்கப்படக்கூடிய கல்வி எல்லாம் இல்முல் யகீன் என்று சொல்லுவார்கள், உறுதியான கல்விகள். இன்று நேற்றல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாய் உறுதி செய்யப்பட்டது என்பதை தாண்டி உலகம் அழியும் நாள் வரைக்கும் எந்த விஷயமெல்லாம் உறுதியோ அதை ஓதி கொடுக்கிற கல்வி ஸ்தாபனங்கள் தான் அரபிக் கல்லூரிகள். அறிவியல் நேற்று ஒன்று சொன்னது இன்று ஒன்று சொல்கிறது, நாளை வேறு ஒன்று சொல்லும். மாற்றிக்கொள்ளக்கூடிய அனுமானங்களை கொண்டிருக்கிற கல்விகளுக்கிடையில் உறுதி வாய்ந்த கொள்கைகள், கல்வி பாடங்கள் அரபிக் கல்லூரிகளில் போதிக்கப்படும். எந்த காலத்திலும் ஒரு ஆலிம் ஒரு ஆயத்தையோ ஒரு ஹதீஸையோ இந்த வாரம் ஜும்மாவிலே சொல்லிவிட்டு அடுத்த வாரம் அந்த ஆயத்தை ஹதீஸை நாங்கள் வாபஸ் வாங்கி கொள்ளுகிறோம், அது தெரியாமல் சொல்லிட்டோம், வேற மாதிரின்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் சொல்லிட்டா கியாமத்து வரையும் குர்ஆனிலே உள்ளதுதான், ஹதீஸிலே உள்ளதுதான். உறுதி வாய்ந்த செய்திகளை பற்றி பேசி அதையே போதித்து தரக்கூடிய கல்வி கூடங்கள் தான் அரபிக் கல்லூரிகள். அரபிக் கல்லூரிகளில் போதிக்கப்படக்கூடிய கல்வி போய் முட்டுகிற இடத்தில் அல்லாஹ்விடம் முட்டும். நீங்கள் அறிவியல் படித்தால் நியூட்டனிடம் போவீர்கள், ஆர்க்கிமிடிஸிடம் போவீர்கள், கலீலியோவிடம் போவீர்கள். தத்துவம் படித்து சாக்ரட்டிஸிடம் போவீர்கள். இங்கே போதிக்கப்படக்கூடிய கல்வியினுடைய துவக்கத்தில் இருந்து கடைசி வரை ஒரே வார்த்தை தான், காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ். அல்லாஹு சொல்லுகிறான், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த கல்வியினுடைய முடிவு அல்லாஹ்விடம் போய் சேரும். அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குரிய கல்வியை தான் நாடு முழுக்க இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரபிக் கல்லூரிகள் செய்கிறது. அல்லாஹு வழங்கிய பெரும் பாக்கியம். நான் மற்றவர்களை குறைபடுத்த சொல்லவில்லை, உலமாக்களின் நிறைவை சொல்லுவதற்காக பேசுகிறேன். சந்திக்கிறதுக்குன்னு தனியாக வந்து உங்களை பார்த்துட்டு போறதுக்கு வந்து ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி முசாஃபா செஞ்சு சலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பு வேறு யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியலை. நல்ல பீக் ஹவரில் மேலப்பாளையத்தில் உள்ள ஒரு டாக்டர்கிட்ட சாயந்தரம் 7 மணிக்கு நீங்கள் நேராக உள்ளே போய், டாக்டர் என் நம்பர், சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை, நீ என்ன லூசாம்பர் இல்லையா கேட்பாங்க இல்லையா. ஒரு வக்கீலை யாராவது, அதாவது பேஷண்ட்டானா டாக்டர்கிட்ட போவாங்க, கேஸு விஷயம்னா வக்கீல்கிட்ட போவாங்க, வீடு வாசல் கட்டணுன்னா சிவில் இன்ஜினியர்கிட்ட போவாங்க, ஒரு காரணமும் இல்லைன்னாலும் உலமாக்கள்கிட்ட போவாங்க. ஒன்றுமே தேவையில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்கு வந்தீங்க? தங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன், உங்கள் துவா வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன், முசாவா பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். உலகத்திலேயே சந்தித்து உங்களை பார்த்துட்டு போறதுக்கு வந்தேன்ற மாதிரி ஒரு பாக்கியம் உலகம் முழுக்க. அது அவர்களுக்கான தனிப்பட்ட சொத்து அல்ல, அவர்கள் படித்திருக்கிற அல்லாஹ் ரசூலை பற்றிய ஞானத்திற்கு இந்த உலகத்தினுடைய மக்களிடம் அல்லாஹ் ஏற்படுத்திய மரியாதை என்று சொல்ல வேண்டும். படித்த காரணத்தினால் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்
நாங்கள்லாம் 10-13 வருஷம் ஓதி இருக்கிறோம். இங்கே ஹாஃபிஸுகளாக மௌலவிகளாக அமர்ந்திருக்கக்கூடிய ஹசரத்துகள்லாம் 10 வருஷம் 13 வருஷம் 5 வருஷமே கஷ்டப்படுறாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க 12 வருஷம் 13 வருஷம் ஓதி இருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு பதவியை தகப்பன் வகிக்கிற போது தகப்பன் போனதுக்கு பிறகு மகன் ஆட்டோமேட்டிக்காக அந்த பதவிக்கு வந்துடுவார். சேர்மன் ஆகுவார், தலைவர் ஆகுவார், ஏதாவது ஆயிடுவார். ஒரு பெரிய பணக்காரர், ஜமீன்தார், மிராசுதார் அவர் போனார்னா அவர் மகன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மிராசுதார், அடுத்த ஜமீன்தார், அடுத்த பணக்காரர் ஆயிடுவார். ஒரு ஆலிம்ஷா மவுத்தாயிட்டா அடுத்த பையன் ஆட்டோமேட்டிக்காக அவெல்லாம் ஆலிம்ஷா ஆக முடியாது. அவன் போய் 7 வருஷம் முட்டணும், ஒரு 10 வருஷம் போராடணும், 3 வருஷம் 4 வருஷம் ஹிஃப்ஸ் ஓதி ஹாஃபிஸ் ஆகணும், 7 வருஷம் ஓதி ஆலிம் ஆகணும், அதுக்கு பிறகு ஃபாசில் ஆகணும், அதுக்கு பிறகு முஃப்தி ஆகணும். பல்லாண்டு காலங்கள் ஒதுக்க வேண்டும். வாரிசுரிமையில் இது வராது. என் தந்தை ஆலிம், எனவே அவர் மவுத்துக்கு பின்னாடி இவர் ஆலிம் சொல்ல முடியாது. பதவிகள் வாரிசாகும், பணம் காசுகள் வாரிசாகும், கல்வி வெறுமனே வாரிசாகாது. கல்வி அவரவர் கற்க வேண்டும், அவரவர் மண்டியிட வேண்டும், அவரவர் ஷரியத்தின் கிதாபுகளோடு போராட வேண்டும். இந்த வேலையை தான் மதரசாக்கள் உலகம் முழுக்க செய்து கொண்டிருக்கிறது. மதரசாக்கள் என்ன செய்கிறது என்று கேட்கிறார்கள். 1447 ஆண்டு கால இஸ்லாமிய வரலாற்றில் உலகம் முழுக்க இஸ்லாமை கொண்டு போய் சேர்த்ததில் அரபு கல்லூரிகளுக்கு பெரும் பங்கு. வேண்டுமானால் வார்த்தையை இப்படி மாற்றி சொல்லலாம். எபெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் போது யாரை நம்பியும் இந்த தீனுல் இஸ்லாமை விட்டுட்டு போகல. ஒரு மீடியாவும் அன்னைக்கு இல்லை, எந்த செய்திகளும் அன்னைக்கு இல்லை. இருந்தது என்ன தெரியுமா? ஒரே ஒரு திண்ணை மதரசா, சுஃபா மதரசா. அந்த திண்ணை மதரசாவை நம்பித்தான் கண்ணை மூடுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கண்மூடிய காலத்திலே இருந்து உலகத்தினுடைய 8 திக்கிலும் கொண்டு போய் இந்த மார்க்கத்தை சேர்த்த பெருமை திண்ணையிலே ஓதிய அந்த மார்க்க அறிஞர்களை சாரும், அவர்களின் வழித்தோன்றல்களை சாரும். அந்த வகையில் மதீனத்து மண்ணிலே தொடங்கப்பட்ட அந்த திண்ணையினுடைய நீட்சிதான் இந்த உஸ்மானியா திண்ணை வரைக்கும். அரபு கல்லூரிகள் மார்க்கத்தை, மார்க்கத்தின் சட்டங்களை, அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை உலகத்திற்கு சொன்ன பெருமைக்குரியவை. ஆனால் அந்த அரபு கல்லூரிகளின் பெருமை சமுதாயத்துக்கு விளங்கலை. நிறைய பேர் எழுதுறான், தேவையா என்று எழுதுகிறான். எல்லா அரபு கல்லூரிகளையும் மூடிட்டின்னா தேவையா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சு போயிடும். எல்லாத்தையும் மூடணும். இஸ்லாமிய வரலாற்றில் தாத்தாரிகள் பெரும் படையெடுத்தார்கள். எந்த ஊர்ல நுழைஞ்சாலும் ஃபர்ஸ்ட் அடிச்சது யாரு தெரியுமா? மதரசாக்கள் தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் மெயின் சுவிட்ச் போர்டு இதுதான், மெயின் சுவிட்ச் மதரசா தான். ஏன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயனுக்கு தெரிந்தது. அவன் ஃபர்ஸ்ட் டெல்லியில கை வச்சது மதரசாக்கள் தான். மதரசா ரஹீமியா, மதரசா நோமானியா எல்லாம் ஆங்கிலேயர்களால் தரைமட்டமாக்கப்பட்டது. அவனுக்கு தெரியும் அரசியல் இயக்கங்களை கை வைப்பதை விட, தலைவர்களை கை வைப்பதை விட, அவர்களை எல்லாம் மார்க்க விஷயத்தில் உருவாக்கி தருகிற இவர்களை கை வைக்க வேண்டும். மதரசாக்களை இடித்து கிதாபுகளை கொளுத்தியது ஆங்கிலேய கவர்மெண்ட். ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்தது மதரசா தான் முதல் கண்ணு. டாட்டாரிகளுக்கு தெரிந்தது. இப்போது ஆங்காங்கே சில மாநிலங்களில் ஆட்சி நடத்துகிற மதவாத அரசுகளுக்கு கூட தெரிகிறது மதரசாக்களை அழிக்கப்பட வேண்டும். அஸ்ஸாமினுடைய முதல்வர் பகிரங்கமாக சமீபத்தில் பேசினார், எங்கள் மாநிலத்தில் மதரசா என்கிற வார்த்தையை இல்லாமல் செய்வோம். அவர் முஸ்லிம் இஸ்லாம் எல்லாம் பேசல, மதரசா இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது எந்த மதரசாவாயினும், குழந்தைகள் மதரசாவோ, ஹாஃபிதுகளை உருவாக்குகிற கலைக்கூடங்களோ, மௌலவிகளை உருவாக்குகிற ஜாமியாக்களோ எதுவாக இருந்தாலும் தங்களுடைய வளர்ச்சிக்கு ஆபத்து என்று மதவாத சக்திகள் நினைக்கிறது என்றால் வேடிக்கை என்னன்னா, எதிரிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது மதரசா தான் ஃபர்ஸ்ட் இலக்கு, அவங்கள அடிக்கணும். ஆனால் சொந்த சமுதாயத்துக்கு தெரியல, இதுதான் முதல்ல பாதுகாக்கணும். மதரசாக்கள் இல்லை என்றால் என்ற ஒரு கற்பனையை யோசித்து பார்க்க முடியவில்லை. மார்க்கத்தினுடைய சட்டங்களை, ஷரியத்தினுடைய சட்டத்தை
போகிறவன் வர்றவன்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஆன்லைனில் எல்லாமே ஆர்டர் பண்ணிடலாம், உணவு முதல் கொண்டு. ஆன்லைனில் ஷரியத் சட்டத்தை ஆர்டர் பண்ணால் தாறுமாறாக போயிடும். இன்றைக்கி சில பேர் வைக்கிறதுக்கெல்லாம் உலமாக்கள்கிட்ட கேட்காம ஆன்லைனில் அடித்து பேர் வைக்கிறான். ஆன்லைனில் அடிச்சுட்டு அங்கே பேரை பார்த்து அதில் போட்டிருக்கிற அர்த்தத்தை நம்பி, அவங்க ஊர் அஜர்த்து சொல்கிறதுல அவருக்கு நம்பிக்கை இல்லை, கூகுள் பாய் சொல்கிறதுல நம்பிக்கை இருக்குது. ஆமாம், இல்லைப்பா நீ ஷாவுல் அஜர்த்து கேளுன்னா கூகுள் அஜர்த்து தான் கேட்குறான். கேட்டுட்டு பேரை வச்சிடறான். அங்கே பார்த்தா வந்து உலமாக்கள்கிட்ட கேட்டால் மீனிங் தப்பாக இருக்குது. ஆமாம், ஜன்யா அப்படின்னு பேர் வைக்கிறான். வச்சு முடிச்சுட்டு வந்து ஹஸ்ரத் நல்லா இருக்கான்னா, யார் வச்சாப்பா அவ்வளோ நல்லா இல்லையே. இல்லை, நான் நெட்டில் பார்த்தேன், பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா எப்பா விபச்சாரம் செய்கிற பொண்ணுன்னு அர்த்தம். நீ வந்து ஆன்லைனில் பார்த்து எடுத்து வச்சுருக்க. அவனுக்கு அந்த மாதிரி பொண்ணெல்லாம் பியூட்டிஃபுல் கேர்ளாக தெரியும் போல தெரியுது. தினத்தந்தியில் அழகி கைதுன்னு தான் போடுவான். தினத்தந்தியில் இந்த மாதிரி கேஸில் பிடிச்சவங்கள போடும்போது என்னென்னு போடுவான், 5 அழகிகள் கைதும்பான், பியூட்டிஃபுல் கேர்ள்னு போடு. ஹசீன் ஒருத்தர் பேரை வச்சுட்டு இப்போ போன வாரம் கேட்டார், நல்ல பேரான்னு. காலம் பூரா கவலையானவன் அர்த்தம். அவன் டேலண்ட் பாயின்னு போட்டு வச்சுருக்கான் இதில் ஆன்லைனில். அன்பானவர்களே, உலமாக்களை இல்மை ஷரியத்தினுடைய சட்டத்தை பூராமே ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ண முடியாது. அரபிக் கல்லூரிகள் யாரை உருவாக்குகிறார்கள், அது எதனால் தேவை என்பதற்காக நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். அன்பு சார்ந்த பட்டம் பெறக்கூடிய மௌலவிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த வேளையிலேயே ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா, வாழும் காலம் வரைக்கும், வஃபாத்து வரைக்கும் நீங்கள் தீனுக்கு பணியாற்ற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானா. மூச்சு உள்ளவரை நம்முடைய பெருமையே அதுதான். பேசி 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 கடைசியாகவும் அல்லாஹுவை பற்றி பேசுகிற போது ரூஹு பிரிய வேண்டும். அரபு கல்லூரிகளால் உருவாக்கப்படக்கூடியவர்களிடம் பாடம் நடத்துகிற பேராசிரியர்கள் யாரும் நீ வெளிநாட்டில் போய் இவ்வளவு சம்பாதிக்கணும், உனக்கு மாச சம்பளம் 2 லட்சம் வரணும் சொல்லவே மாட்டார்கள். பாடம் நடத்துகிற போதெல்லாம் வாழும் காலம் வரைக்கும் எங்காவது ஒரு குழந்தைக்கு நீ அலிப்பாத்தா சொல்லி கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். எங்காவது ஒரு சிறுவனுக்கு நீ குர்ஆன் ஓதி கொடுத்திருக்க வேண்டும். நீ தொழில் செய் வேண்டாம் என்று இல்லை. ஒரு ஓரத்தில் சமுதாய சேவையை, ஹித்மத்து தீனை நீ மேற்கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை கண்டிப்பாக இங்கு இருக்கிற பேராசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். நீங்கள் நினைப்பது போல் ஆலிமாகுவது, ஹாஃபிஸ் ஆகுவதெல்லாம் இவர்களா படித்து இவங்களா சொந்த முயற்சியில் ஆயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. குர்ஆனில் இருக்கிறது, நாம் தேர்ந்தெடுத்த சில அடியார்களுக்கு இந்த கிதாபுக்கு வாரிசுகளாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். தேர்ந்தெடுத்த சில அடியார்களுக்கு. இவங்களா ஆலிமாக முடியாது. ஆலிமாக வந்து இடையில போனவங்க நிறைய பேர், ஹாஃபிஸாக வந்து ஆக முடியாம போனவங்க நிறைய பேர். அல்லாஹ் வழங்குகிற இல்மு, ஷரியத்தினுடைய இல்மு என்பது நமது முயற்சியில், நம்முடைய சொந்த சம்பாத்தியத்தில் கிடையாது. நான் விரிவா பேசல, ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதனால விரிவா சொல்லல. ஹிராவிலே நடந்தது தெரியும், ஓதுங்க. நான் ஓதுபவன் அல்ல, இது ரசூலுல்லாஹ் சொன்னது. நான் சொல்றது சஹீஹுல் புகாரியினுடைய ஃபர்ஸ்ட் பாடம். நீங்க ஓதுங்க, இல்லைன்னா ஓதுறவன் அல்ல. மாநபி காரி. என்ன நடந்தது? 3 தடவை முடியாதுன்னு சொன்னவங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு ஒரு தடவை இறுக்கி அணைச்சி விட்டுட்டாங்க. ஹத்தா பலக மின்னி அல்ஜஹது, என்னுடைய சக்தி பூரா போற அளவுக்கு இறுக்கி பிடிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க சில பேர் பெருநாள் அன்னைக்கு பிடிச்சாவே விழா எலும்பெல்லாம் வலிக்குது, பார்த்துருக்கீங்களா? முடிவோடு வருவான், இன்னைக்கு ஹஸ்ரத்தை ஒரு வழி பண்ணுறதுன்னு. சில பேர் முசாஃபா செஞ்சா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சா ஹஷீது அலா நஃப்ஸிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயமா இருந்தது, அவ்வளவு என்னுடைய சக்தி பூரா போயிடுச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓதுங்க, ஓதியாச்சு. நான் என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுதா? அவங்களா ஓதுறதா இருந்தால் முன்னாடியே ஓதியிருப்பாங்க. ஒரு பிடிச்சி விட்ட உன்னை ஓதுறதுல ஆன்மீக பெருமக்கள் எழுதுகிறார்கள், இல்மு என்பது அல்லாஹ்விடம்
ஹார்ட் பை ஹார்ட் தான் வந்தது. இந்த ஹார்ட்டில் இருந்து அந்த ஹார்ட்டுக்கு இருக்கணும் உன்ன பூரா அப்படி இந்த மொபைலில் நம்ம அனுப்புவோம் இல்லையா, பக்கத்தில் ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு இப்படிமா பூரா அங்கே போய் கொடுத்துரும். அது என்ன ஷேரா, பிள்ளைகளுக்கு தான் இப்போலாம் ரொம்ப தெரியும். இப்படின்றான், அது இங்கிருந்து அங்கே போயிருதில்ல. அது பைபாஸில் என்ன ஆயிடுச்சுன்னா ஜிப்ரீலுடைய கல்பிலிருந்து அப்படி இங்கே கல்புக்கு முன்தக்கில் ஆகுது. உலகத்தில் முதலில் ஷரியத்தினுடைய ஞானம் என்பது படிச்சு வரல, சம்பாதிச்சு வரல, அவர்கள் முயற்சியில வரல, ஹார்ட் பை ஹார்ட் வந்தது. நிறைய செய்திகளை இந்த வரிசையில் என்னால் சொல்ல முடியும், சாம்பிளுக்காக சொல்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிக ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் கூட இருந்தது எவ்வளவு நாள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கூட இருந்தது வெறும் 3 வருஷம், 3 வருஷம் தாங்க, அதுக்கு மேலே இல்லை. 25 வருஷமாக கூட இருந்தவங்கலாம் ஹதீஸ் அறிவிக்கிற அளவுக்கு தாண்டி அவங்க அறிவிக்கிறாங்க. ஹைபர் முடிச்சு தான் இஸ்லாத்தில் சேர்றதுக்கே வர்றாங்க. யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. 3 வருஷத்தில் இவ்வளோ ஹதீஸா, இவ்வளோ மனப்பாடமா, பல லட்சமா, எப்படி என்ன? ஒரு இடத்தில் ஹதீஸில் விடை வருகிறது, உங்களுக்கு தெரியும் என்பதால் சுருக்கமாய் முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் துண்டை விரிக்க சொல்லி அள்ளி போட்டாங்க. ஹிராமலை குகையில் ஜிப்ரீலுக்கும் ரசூலுல்லாவுக்கும் நடந்தது போலத்தான் இங்கே நடக்கிறது. என்ன? துண்டை விரி. அவர் விரிச்சார், துண்டை விரிச்சார், அள்ளி போட்டாங்க ரசூலுல்லாஹ். என்னத்துக்கு போட்டாங்க? ஞானத்தை. அது வெறும் கையை, நம்ம ஊராக இருந்தால் சொல்லியிருப்போம், வெறுங்கையில் முளம் போடுற ஆளுன்னு உண்மை சொல்லுவோம்ல. இப்படி அள்ளி இப்படி தூக்கி போட்டாங்க. 3 தடவை போட்டாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய ஆன்மீக அள்ளுதல்களை அதிகம் அறிந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் போடுறவரையும் பார்த்துக்கிட்டே இருந்தார். துண்டுலையெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரு கண்ணுக்கும் தெரியவும் இல்லை. கடைசியில் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என்னமோ அந்த துண்டுக்கு நடுவில் அம்மிக்கல்ல வச்சிருக்கிற மாதிரி அவர் கஷ்டப்பட்டு எடுக்கிறார். ஒரு நடுவில் பெரிய கல்லை அம்மிக்கல்லை வச்சிருந்தா எப்படி எடுப்போம், அப்படி எடுத்து இப்படி படாத பாடுபட்டு தூக்குறார். தூக்கி இப்படி வச்சுக்கிட்டார், நெஞ்சோடு சேர்த்துக்கிட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், ஸலாத்த ஹஸயாத்தின் மின் ரசூலில்லாஹ் ஃபமா நஸீது ஷையன் பஅது. ரசூலுல்லாஹ் 3 தடவை அள்ளி போட்டார்கள். அந்த துண்டை எடுத்து நான் நெஞ்சோடு சேர்த்து கொண்டேன். ஃபமா நஸீது ஷையன் பஅது. அதுக்கு பின்னாடி என் வாழ்க்கையில் எதுவுமே மறக்கலை. பல லட்சம் ஹதீஸ் அபூ ஹுரைராவின் இதயத்துக்குள்ளே புகுந்தது. வெறுமனே சுய சம்பாத்தியத்தில் அல்ல, அன்னலார் அள்ளி போட்டது. அன்னலாரின் இதயத்துக்குள்ளே குர்ஆனும் ஞானமும் உள்ளே வந்தது. அல்லாஹ்வின் வழியாய், அல்லாஹ்வின் மூலம் ஜிப்ரீல் வழியாய் அள்ளி போட்டது. ஷரியத்தினுடைய கல்வி என்பது சுயமாய் உள்ளத்துக்குள்ளே வந்து உட்காருவது அல்ல. இது அல்லாஹுவால் ஏற்படுத்தி தரப்பட்ட ஞானம். அல்லாஹ் அப்படி ஒரு ஞானத்தை வழங்கி இருக்கிற போது, அதனால் தான் மௌலவிகளுக்கு சொல்லுகிறோம், வாழும் காலமெல்லாம் இறுதி மூச்சு வரை அதற்காக நாம் பாடுபட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இந்த பாதையில் முன்னப்பின்ன இடைஞ்சல்லாம் இருக்கும், சம்பாத்தியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பாக்கெட்டில் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். ஒன்றும் பரவாயில்ல, நிறையா இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மையாலுமே நிறைய காசு உள்ளவன் படுற கஷ்டம் கம்மியாக காசு உள்ளவன் படலை. 10 மாடி பயங்கரமாக பில்டிங் எல்லாம் கட்டி பெரிய முதலாளி இம்மூட்டு மாத்திரையை போட்டுட்டு தூங்காமல் சுற்றிட்டு இருப்பார். ஆமாம், இந்த பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிறவனை போய் பாருங்கள், கொரட்டை விட்டுட்டு இருப்பான். கொசு கடிக்குது, சாக்கடை ஓரமாக படுத்திருக்கான், என்னென்ன ஜம்முன்னு தூங்குறான் அவன் பாட்டில். நம்ம ஆலிம்ஸாலும் பார்த்துருக்கீங்களா? தலைகாணி கூட இருக்காது, பள்ளிவாசலில் இப்படின்னா தூங்கிடுவாங்க. கையை தலை கொடுத்த உடனே 5வது நிமிஷம் அவ்வளோதான், பிஸ்மிக்கு மூத்துனார்னா அடுத்து கொரட்டை தான் வரும். இங்கே இவர் 5-6 மாத்திரை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் பணக்காரங்க இஷா தொழுதுட்டு போகிறப்போ கேட்பாங்க, ஹஸ்ரத் தூக்கமே வரமாட்டேது, எப்படி வரும்? கண்ணு கட்டின தூரம் வரையும் பூரா ப்ராப்பர்ட்டி, எக்கச்சக்கமான டேக்ஸ், ஆடிட்டிங், அது இது ஏகப்பட்ட பிரச்சனை, தூக்கமே வரமாட்டேது, என்ன ஓதனா தூக்கம் வரும்? நம்ம என்னமாவது ஒரு செலவாத்தை சொல்லி 101 தடவை இந்த செலவாத்தை ஓதுங்க, தூக்கம் வந்துடும். 1 மணிக்கு ஃபோன் பண்ணி அது முடிஞ்சிச்சு, அப்புறம் என்ன ஓதணும்? வர்றதில்லை தூக்கம். கோடிகளில் இருக்கு சொத்து, கோடிகளில். ஆமாம், அவர் கேட்க வர்றக்குள்ள நம்ம தூங்கிடுவோம்.
காசு குறைவாக இருப்பது, உலகம் சற்று கையில் அவ்வளவா நிறைவாக கிடைக்காதது இந்த பாதையில் இருக்கிற ஒரு பெரும் சிரமம். நாடு முழுக்க அதான் நிலைமை. ஹசரத்தெல்லாம் தலைவரானதுக்கு அப்புறம் என்னமாவது அதை மாற்றலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சமயங்களில் சில இதயங்கள் விரிவாகாத வரைக்கும் அது சாத்தியம் இல்லை. அன்பானவர்களே, பொருளாதார குறைபாடு மட்டும் தானே ஒழிய வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியோடு நாம் வாழ்கிறோம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா, நான் பட்டம் பெறுகிற மௌலவிகளுக்கு அந்த துவாவை மாத்திரம் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அடிக்கடி ஓதுகிறீர்கள். லா தஜஅலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. இந்த ஒரு வாசகம் போதும், உலமாக்களுக்கான வாசகம். யா அல்லாஹ், எங்களுடைய பெரிய லட்சியமாக துனியாவை வச்சிடாத. துனியா வேணும், காசு பணம் வேணும், சொத்து சுகம் வேணுங்கிறத அக்பருல் ஹம்மாக வைத்து விடாதே. அதே மாதிரி நாங்கள் கற்ற கல்விக்கு பிரதிபலன் துனியாவாக வச்சிடாத. வலா மப்லக இல்மினா. எங்களுடைய பெருங்கவலையாகவும் துனியா வரக்கூடாது. எங்களின் கல்வியின் கடைசி லட்சியமாகவும் எங்களுக்கு துன்யா வரக்கூடாது என்ற துவா நாயகம் கேட்ட துவா. எனவே சற்று பொருளாதாரத்தில் பின்னடைவாக இருந்தாலும் அது நமக்கான பின்னடைவு அல்ல, அது மைனஸ் அல்ல, பிளஸ் தான். அது குறை அல்ல, நிறைதான். யார்கிட்டையும் கையேந்தாத வரைக்கும் ஜம்முன்னு இருக்கலாம். கொடுக்கறது 10,000 சம்பளம், 15,000 சம்பளம் வாங்கியிருக்கிறோம், ஆனால் நிம்மதியோடு இருக்கும். அந்த ஊரில் உள்ள பெரிய ஜமீன்தாரும் அஜர்த்தும் வந்து உட்காந்தா அஜர்த் தான் டாப்பாக இருப்பார். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஜம்முன்னு என்னமோ கவலையே இல்லாத மாதிரி உட்காந்துருப்பார். அந்த ஆளை பார்த்தா பாவமாக இருக்கும். நம்ம 10 ரூபா கொடுத்துடலாமான் இருக்கும். கண்ணியத்தோடு வைத்திருக்கிறார். வாங்குறப்பவே சம்பளம் எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு வாங்கிட்டா தானாக பரக்கத்தாயிருமா, நிம்மதியெல்லாம் வந்துடும். ஒருத்தர் பெரிய ஒரு சஹாபி ஹக்கீம் இப்னு ஹிஸாம்னு பேர். மக்கா மதீனா சேர்த்து அறிவுஜீவிகள் 4 பேர் சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆள் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சில பேர்த்துக்கு அல்லாஹ் காபாவுக்கு உள்ளுக்குள்ளே பிறக்கிற பாக்கியம் கொடுத்துருக்கான்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி. அதில் இவங்க ஒருத்தர் காபாவுக்கு உள்ளே பிறந்தவங்க, ஹக்கீம் இப்னு ஹிஸாம். ரசூல்லாட்ட வந்து கையேந்தினார், ஏதாச்சும் கொடுங்கன்னார். அவர் என்ன அர்த்தத்தில் கையேந்தினாரோ, சல்லாச்சு ஏதோ இருக்கிறத கொடுத்துட்டாங்க. யாசகம் கேட்குறார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வந்தார். இப்படின்னு கையேந்திட்டினார். 2வதும் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப கையேந்தினார். இந்த நம்ம ஊரில் நேரத்தை கொடுப்பாங்கல்ல சமயத்தில், இந்த சீரணி எல்லாம் கொடுக்குறப்போ 2-3 லைனில் திரும்ப திரும்ப வருவாங்கல்ல, அந்த மாதிரி கையை நீட்டினார். 3வது தடவை கொடுத்துட்டு சல்லாசன் சொன்னாங்க, இன்னஹாதல் மால ஹுலுவா ஹதிரா. எப்பா, இந்த கையை நீட்டி வாங்குறதில்ல, இந்த காசு ரொம்ப இனிமையானது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பசுமையானது. அவ்வளவு சீக்கிரம் இதனுடைய பசியும் தாங்கமும் அடங்காது. ஃபமன் அகதஹா பி சகாவத்தி நஃப்ஸிஹி பூரிக லஹு ஃபீஹி. வாங்குறப்பவே விரிவான மனசோடு நமக்கு இது போதும், அல்லாஹ் நம்மை நன்றாக வைப்பான் என்ற எண்ணத்தோடு நீ வாங்கினால் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்து விடுவான். அது இல்லை, சகாவத்து நஃப்ஸோட வாங்கலன்னா லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அவனுக்கு அதில் பரக்கத் இருக்காது. சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்கிறது 10,000 ரூபாய் சம்பளம், கண்ணியத்தோடு மரியாதையோடு நம்மால் வாழ முடியுமான்னா முடியும். சொல்லப்போனால் நான் இளமாலிம்களுக்கு சொல்லுகிறேன், காலமெல்லாம் யார்கிட்டையும் கையேந்தாமல் வாழ்ந்து பாருங்கள், அதனுடைய கண்ணியமே தரி. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. யார்கிட்டையும் கையேந்த வேண்டியதில்லை. யார்கிட்டையாவது கையேந்திட்டா அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்குற மாதிரி வந்துடும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு நிகழ்வு சொல்லி முடிக்கிறேன். பெரிய ஆலிம் சயீத் அல் ஹலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சயீத் அல் ஹலபி பெரிய ஆலிம். பள்ளிவாசலில் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் காலு வேதனை, அதனால் கொஞ்சம் காலை நீட்டி தான் உட்காருவாங்க. எப்போவுமே காலை நீட்டி உட்காந்துருந்தாங்க. பள்ளிவாசலில் அவங்கள சுற்றி மாணவர்கள். சயீத் அல் ஹலபி ரலியல்லாஹு அன்ஹு உள்ள திடீர்னு அந்த பள்ளிவாசலுக்கு தொழுவருக்கு நாட்டுடைய மன்னர் வந்துட்டார், பாதுஷா. அவருக்கு பேர் இப்ராஹிம் பாதுஷான்னு பேர். மன்னர் உதவு செஞ்சுட்டு உள்ளே வர்றாரு. முன்னாடியே அந்த செக்யூரிட்டி எல்லாம் வந்துட்டான். இந்த அல்லக்கைகன்னு சொல்லுவாங்கள்ல,
அவன்லாம் உள்ளே வந்து நறுன்னா இவர் காலை நீட்டி உட்காந்துருந்தார், மடக்கு காலைன்னா. எனக்கு காலு வலி, நான் காலை நீட்டி உட்காந்து பாடம் நடத்துகிறேன், உனக்கு என்ன இல்லை இல்லை அரசர் தொழுவு வர்றாரு, இல்லை அவரு தொழுவிட்டும்ப்பா, நான் காலை நீட்டி இல்லை மடக்கு நான் மடக்கெல்லாம் முடியாது. அதே மாதிரி அரசர் உள்ளே வந்தார், இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு, காலை நீட்டிட்டு இருக்கிறவரையும் பார்த்துட்டார். பார்த்துட்டு செக்யூரிட்டிகிட்ட கேட்டார், யார் இது? இல்லை இவங்க சயீத் அல் ஹலபி, பெரிய ஆலிம், இந்த ஊரில் ஹதீஸ்கலை வல்லுனர், அவங்க பாடம் நடத்துவாங்க இந்த பள்ளியில். எப்போவும் உட்காந்துருக்கிறவங்க பூராமே உலமாக்கள் பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா, சரின்ட்டார். அவருக்கு தெரியும் சிறந்த அரசர்களுடைய கணக்கு ஒன்று இருக்குது, யாரை எங்கே தட்டணுமோ அங்கே தட்டலான்னு. தொழுதுட்டு போயிட்டார். போயிட்டு சாயந்தரம் ஒரு பை நிறைய தங்க காசு கொடுத்து விட்டு பர்சனல் செக்ரட்டரிகிட்ட கொடுத்து போய் அந்த காலை நீட்டி உட்காந்துருந்தார்ல அவர்கிட்ட கொடுத்துரு. இது பெரிய ஸ்விட்சு. என்னன்னா பைய வந்துருச்சுன்னா நாளைக்கு தானாக காலு மடங்கிடும். நான் காலு தானே நீட்டிட்டு இருந்துச்சு, காலை நீட்டுன்னு சொல்கிறத விட கொண்டு போய் கொடுத்துடலான்னு கொடுத்த உடனே அவர் அசப்து சொன்னார், திரும்ப கொண்டு போய் கொடுத்துரு, நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிடு. யார் கொடுத்துட்டு தெரியுமா? எல்லாம் தெரியும், கொண்டு போய் கொடுத்துரு. இல்லை திரும்ப கொண்டு போய் கொடுத்தா உங்களுக்கு பெரிய பிரச்சனை, என்னன்னாலும் பரவாயில்ல, ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? அப்போ சொன்னார், போய் ஒரு அரசர்கிட்ட சொல்லு, இன்னல்லதி மத்த ரிஜிலைஹி லா யமுத்து எதைஹி வலவ் மத்த எதைஹி லமஸ்ததா யமுத்த ரிஜிலைஹி. போய் சொல்லு, காலை நீட்டிகிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாராம்மா, காலை நீட்டிகிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாராம்மா. ஒரு கால் கையை நீட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் காலை நீட்ட முடியாதாம்மா. இல்லை உண்மை தானே? இப்போ நீட்டிட்டாருன்னு வைங்களேன், இதை வாங்கிட்டா அதுக்கப்புறம் காலை நீட்ட முடியாது. அன்பானவர்களே, சொந்த தேவைகளுக்காக நீங்கள் உங்கள் பள்ளிவாசலை, நீங்கள் பணியில் இருக்கிற பள்ளிவாசலை கட்டுவாங்க, மதரசாவை கட்டுவாங்க, அதுக்கெல்லாம் கை நீட்டி தான் ஆகணும். அது எங்கே நின்றாலும் கையை நீட்டணும், பள்ளிவாசல்லையா இருந்தாலும் வீட்லையா இருந்தாலும். உங்கள் சுய தேவைகளுக்காக நீங்கள் யாரிடத்திலேயும் கையேண்டாமல் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு வாழுவதற்கு முயற்சித்தால் நிச்சயம் அல்லாஹ் நிம்மதி, எங்கும் இல்லாத நிம்மதியை நமக்கு தருவான். அரபிக் கல்லூரிகளிலிருந்து பட்டம் பெறுகிற போது இந்த வைராக்கியத்தோடு வெளியே வர வேண்டும். நான் பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக கொண்டு வாழுகிற ஆலிம் அல்ல. அதே போல காசு கம்மிங்கிறதுனால இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு வேற ஏதாவது துறைக்கு போய் காசு பார்க்கலாம் என்று போவதை விட வாழும் காலமெல்லாம் நான் மார்க்கத்திற்கு பணிவிடை செய்வேன் என்கிற உறுதிகளோடு வெளியேறுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சிறந்த ஆலிம்களாய், சேவை மிக்க ஆலிம்களாய் அல்லாஹ் உங்களை கபூல் செய்வானாக. இந்த மதரசாவை நடத்துகிற நிர்வாக பெருமக்கள், மதரசாவிலே ஓதி கொடுக்கிற முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருந்தகைகள் சிறமேற்கொண்டு இந்த மதரசாவை ஒத்துழைப்பு தந்து நல்கி கொண்டிருக்கக்கூடிய நன்மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் கைரு பரக்கத்துகளை தருவானாக.